வெல்கம் டு ஏஞ்சல் லுக் டிசைனர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சிக்கன் 65 வந்து நிறைய டைம் வந்து பண்ணியிருப்போம் வீட்டில். பட் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். சிக்கன் 65க்கு நீங்கள் எப்பயும் போல் அதை வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா, 2 சின்ன வெங்காயம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பெல்லாரி வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அது குட்டியாக இருந்துச்சுன்னா 2 எடுத்து நல்லா நறுக்கிக்கோங்க. 3 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரே டைமில் நீங்கள் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அந்த சைடில் வந்து நம்ம சிக்கன் 65க்கு வந்து தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி அதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சிட்ருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். வர்ற வரைக்கும் இதை நல்லாவே வதக்கிக்கலாம். இதில் பச்சை மிளகாயும் காரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இது இப்போ காஞ்ச வத்தலும் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து ஒரு டேஸ்ட்டு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சிக்கனோட இந்த பச்சை மிளகா நம்ம சேர்க்கும்போது அந்ததோட ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த வெங்காயம் நல்லாவே வந்து பொன்னிறமாக வதங்கினது நமக்கு நல்லா தெரியுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கோமோ இது கூட வந்து 2 கருகப்பிலையை வந்து நம்ம சேர்த்துக்குருவோம். அதாவது பச்சை கருகப்பிலையை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த கருகப்பிலையை சேர்த்துக்குருவோம். ஏன்னா ஆரம்பத்திலே சேர்த்தோம்னா கருகப்பிலையோட ஸ்மெல்லு வந்து இதில் இறங்காது. ஸோ கருகப்பிலையை சேர்த்தோன்னே தக்காளியும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது 2யுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கணும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்குருவோம். இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாகவே வந்து நல்லாவே வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். அதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுருவோம். ஸோ இப்போ மூடி போட்டு இதை வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து அங்கே சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்களா, அதையுமே வெந்துருச்சு அப்படின்னு பார்த்துருவோம். இது வந்து நான் தயிரில் ஊற போட்டதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக வந்து லெமன் விடும்போது லெமன் விடாதீங்க. லெமன் விடாமல் நம்ம தயிரில் சேர்த்து கொஞ்சம் இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்து கறி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அப்படியே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பல்ல வந்து சிக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி பிள்ளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிக்கிருச்சா அப்படின்ட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சமாக தயிர் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து சிக்கன் 65க்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா மசிஞ்சிரட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பரு, உப்பு, அந்த சில்லி பவுடர் இது மட்டும் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டால் இதை நீங்கள் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா வேணாம். ஆனால் பெப்பர் மட்டும் லாஸ்ட்டில் வந்து நல்லா நீங்கள் தூவி விட்டிங்கன்னா இது ஒரு பெப்பர் சிக்கன் மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இது வேகட்டும். இப்போ இந்த வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம பெப்பர் கொஞ்சம் சில்லி பவுடரை சேர்த்துருந்தோம் பார்த்திங்களா, அது எல்லாமே இந்த மசாலாவோட நல்லா அந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தோடையும் நல்லா வந்து வர்ற வரைக்கும் நல்லா ஒரு 2-3 டைம் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம சிக்கன் வந்து ஃபுல்லாகவே இது பண்ணியாச்சு. ஸோ அது வெந்த சிக்கன் எடுத்து இதோட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வந்து கிண்டிக்கிறோம். ஏன்னா இப்போ இது நம்ம எண்ணெயில் பொரிச்ச வாசி இதிலேருந்து உள்ளுக்குள்ளே இருந்த எண்ணெய் எல்லாமே வெளியில் அப்படியே வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இது நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே பாயில்ட் ஆனது தான். ஸோ அதனால் சிம்மிலே வச்சு நீங்கள் பண்ணுங்கள். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இறக்குறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பெப்பரு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா போட்டு நல்லா கிண்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி இறங்கி சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி, அதுக்கப்புறம் ரசம் சாதம், பருப்பு சாதம் இதுகளோட வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னும் நிறைய வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் நிறைய புதுசாக டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறைய பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ இந்த இது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம்ம எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு செம்மையாக எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம சர்வ் பண்ணுற அந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு
நல்லா வந்து கார்விங்காக என்ன பண்ணலாம், பெப்பரு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நல்லா ரவுண்டாக அறுத்து வச்சுட்டு ஸோ இதோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.